வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் 2021ஆம் ஆண்டு சைஃப் அலிகான் மற்றும் அர்ஜுன் கபூர் இவங்க ரெண்டு பேரோட நடிப்புல ஒரு ஹிந்தி காமெடி ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற பூத் போலீஸ். படத்துல காமெடியில ஹாரரா இல்ல ஹாரர்ல கொஞ்சம் காமெடியா அப்படிங்கிறத இந்த வீடியோல டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல சைஃப் அலிகான் மற்றும் அர்ஜுன் கபூர் இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே மந்திரவாதிகளா இருக்கிறாங்க. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைஃப் அலிகானோட கதாபாத்திரம் ஒரு ஏமாத்துக்காரர் கதாபாத்திரம். பேய் இல்லவே இல்லை அப்படின்னு நம்புற ஒரு கதாபாத்திரம். ஆனா அர்ஜுன் கபூரோட கதாபாத்திரம் பேய் நிஜமாவே இருக்குது அப்படின்னு நம்புற ஒரு கதாபாத்திரம். ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே ஒரு எஸ்டேட்ல இருக்கிற பேயை ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக அங்க போறாங்க. அங்க எந்த மாதிரியான பேய அவங்க பாக்குறாங்க, அந்த பேய எப்படி எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல சைஃப் அலிகானோட நடிப்பு நல்லாவே இருக்குது. அவரு இந்த படத்துல ஒரு கலகலப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவரு டைமிங்ல பண்ற ஒன்லைனர் காமெடிகள் நல்லாவே இருக்குது. அர்ஜுன் கபூர் இந்த படத்துல அமைதியான சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு நபர் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு. அந்த கதாபாத்திரத்துக்கு கதி கச்சிதமாவே அவரு பொருந்திருக்கிறாரு. படத்துல வர காமெடி காட்சிகள் ஆடியன்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காம பாத்துக்குது. இந்த படத்துல இமாச்சல் பிரதேசத்துல வர லொகேஷன்ஸ் ஆகட்டும், அந்த இடத்த இவங்க சினிமோட்டோகிராஃபி மூலமா காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், இதெல்லாம் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட கதைக்களம் பழைய கதைக்களம் தான். ஒரு வீட்டுல பேய் இருக்குது, அந்த பேயை ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோக்கள் வராங்க. இதுதான் படத்தோட ஒன்லைனு. இதே மாதிரியான கதை பாணியில தமிழ் சினிமாக்கள்லயே படங்கள் இருக்கிறனால புதுவித ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த இந்த படம் மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல அங்கங்க லாஜிக் இல்லாத காட்சிகளை உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்தோட முதல் பாதி காமெடி கலந்து நல்லாவே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. படத்துல வர ஹாரர் காட்சிகள் எதுவுமே கூஸ் பம்ப் மொமெண்ட்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் இப்ப ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்குது. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.